Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம் 12th அக்கௌண்டன்சியில் சாப்டர் 6ல் illustration 22 பார்க்குறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரமேஷ், ரவி and ஆகாஷ் are partners who share profit and losses in the capital ratio. Capital ratio படி தான் அவங்க profit and losses வந்து calculate பண்ணிக்கிட்டாங்க. The balance sheet as on 31st/12/2017 as follows. அதுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். கிரெடிட்டார்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட் அசட் சைடு வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக், டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து ஆகாஷ் வந்து டைட் ஆன் 31st/3/2018. நல்லா பாருங்கள், ஆகாஷ் வந்து எப்போ இறந்து போகிறாரு? 31st/3/2018. ஆன் த டெத் ஆஃப் ஆகாஷ் த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் மேடு. என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் டு பி வேல்யூட் அட் 54,000 வேல்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? அட்டுங்கிறதுனால இதோட டிஃப்ரென்ஸ் தான் போடணும். ஏற்கனவே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45,000 இருக்குது. அப்போ 45,000 54,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து எங்கே வரும்? ரீவேல்யூஷனில் கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இஸ் டு பி டெப்ரிஷியேட்டட் பைன்னு கொடுத்தாங்க. அப்போ அதே அமௌண்ட்டை 1000 எடுத்துக்கணும். எங்கே வரும்? டெப்ரிஷியேட் இருக்கிறதுனால டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு குட்வில் ஆஃப் த ஃபேமோட குட்வில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் ஆகாஷ் இஸ் டு பி கால்குலேட்டட் ஃப்ரம் த க்ளோசிங் ஆஃப் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆன் த டெத் ஆஃப் basis of the average 3 completed year profit before death. அவர் ஆகாஷ் இறந்ததுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சோ 3 years ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. 15/16/2017 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 66,000, 60,000, 66,000. Prepare the necessary ledger account and the balance sheet immediately after the death of the ஆகாஷ். இப்போது லெட்ஜர் அக்கௌண்ட்டு போட சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டை போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போது மாதிரி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போடுவோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் போட்டுங்க, டெபிட் கிரெடிட் பர்டிகுலர் ருபீஸ். இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 54,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 45,000 இருக்குது. அப்போ 54,000 9,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் கிரெடிட்டில் வந்து பை பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட் 9,000 என்ட்ரு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இஸ் டு பி ஸ்டாக் எவ்வளோ டெப்ரிசியேட் ஆகிருக்கு? 1000. அப்போது 1000 வந்து என்ன பண்ணுறோம்? டெபிட் சைடு வந்து டு ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் சைடு போட்டுறோம். வேறு எந்த இன்ஃபர்மேஷன் ரீவேல்யூஷனுக்கு உள்ளது கொடுக்கல. அப்போ வந்து கால்குலேட் பண்ண வேண்டியதான். கிரெடிட் சைடு அதிகமாக வருது 9,000. அப்போ 9,000 1000 லெஸ் பண்ணிங்கன்னா 8,000 வருது. இதான் வந்து ப்ராஃபிட். டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ரமேஷ் கேபிட்டல், ரவிஸ் கேபிட்டல், ஆகாஷ் கேபிட்டல். இந்த 8,000 எந்த ரேஷியோ படி பிரிப்பாங்கன்னா, சம்மில் என்ன சொல்கிறாங்க? கேபிட்டல் ரேஷியோ. கேபிட்டல் ரேஷியோ அப்படிங்கிறது இதான் கேபிட்டல் 3 பேரோட 30,000 30,000 20,000. அப்போ எல்லா ஜீரோவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3:3:2 3:3:2 இதுதான் அவங்களோட கேபிட்டல் ரேஷியோ. இதுபடி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 3/3 + 3 6 6 + 2 8 3/8 into 8,000 3/8 into 8,000 2/8 into 8,000 பண்ணிங்க அப்படின்னா 8,000 1000 வந்துட்டோம். அப்போ 1000 into 3 3,000 1000 into 3 3,000 1000 into 2 2,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா 8,000 வரணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஆல் பார்ட்னர்ஸ்க்கு தான் போவோம். ரமேஷ், ரவி, ஆகாஷ்க்கு போடுவோம். இப்போ போட்டுட்டு பர்டிகுலரும் இந்த டெபிட் சைடு எழுதி இதை கிரெடிட் சைடு எழுதிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் ஏற்கனவே இருக்கா பேலன்ஸ் ஷீட்டில்? ரமேஷ், ரவி, ஆகாஷ்னு 30,000 30,000 20,000 அதுதான் வந்து இவங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ். அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிடும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8,000. அப்போ இந்த 8,000க்கு கேபிட்டல் ரேஷியோ வந்து 3:3:3 இந்த ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த ரேஷியோ படி 8,000ல் 3/8 போனுச்சா 8,000 into 3/8 பண்ணிங்கன்னா 3,000 8,000 into 2/8 பண்ணிங்கன்னா 2,000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் உள்ள ப்ராஃபிட்டை அப்படியே கிரெடிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். பை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 3,000 3,000 2,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க? இப்போ குட்வில் போடணும். குட்வில் ஆஃப் த ஃபேம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அவரோட ப்ராஃபிட் வந்து 3 ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு தனி கால்குலேஷன் போடணும். இப்போ வந்து குட்வில்க்கு வந்து ஓல்டு கெய்னிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோமா?
கெய்னிங் ரேஷியோ வந்து இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவே கெய்னிங் ரேஷியோவாக கால்குலேட் பண்ணுவோம். அது எப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஏற்கனவே நம்ம கேபிட்டல் ரேஷியோ வந்து தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு 30,000 30,000 to 20,000 எல்லா ஜீரோவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3:3:3 சாரி இதுதான் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா யார் இறந்து போயிட்டா, இந்த அவருக்கு ஆகாஷ்ங்கிற பர்சன் வந்து இறந்து போயிட்டார். அப்போ பேலன்ஸ் கண்டினியூங் பார்ட்னர் யார் இருப்பாங்க, ரமேஷும் ரவியும் இருப்பாங்க. அவங்களோட ரேஷியோ 3:3. இதுதான் கெய்னிங் ரேஷியோவாக நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ 3:3ங்கும் போது 3 1s are 3 3 1s are 3 1:1. இதுதான் கெய்னிங் ரேஷியோ நமக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சு தான் நம்ம குட்வில்லுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 3 years ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 66,000 60,000 66,000. பேலன்ஸ் ஷீட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 years ப்ராஃபிட்டு. இதை கால்குலேட் பண்ணி போடணும் ஆகாஷ்க்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னு. அப்போ மூணையும் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1,92,000 டிவைட் பை 3 போட்டிங்கன்னா 64,000. அப்போ வந்து 3 years ப்ராஃபிட் தான் 15 16 17. இப்போ அவர் இறந்து போனது 18ல் 3rd month, அதாவது மார்ச் லாஸ்ட்டில் தான் இறந்து போயிருக்கார். அப்போ அந்த 3 month என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். 64,000 வந்த ஆன்சரோட ஜான்வரி பிப்ரவரி மார்ச் அந்த 3 month கால்குலேட் பண்ணிங்கன்னா 16,000 வரும். 3/12 பண்ணிங்கன்னா இதில் என்ன பண்ணும், ஆகாஷ் ஷேர் ஆஃப் கரண்ட் இயர் ப்ராஃபிட் என்னாகும் 16,000. அவரோட ரேஷியோ வந்து 2/8 2/8 போட்டிங்கன்னா 4,000. இதுதான் வந்து யாரோட ப்ராஃபிட், ஆகாஷோட ப்ராஃபிட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு குட்வில்லும் கால்குலேட் பண்ணிவிடுவோம். குட்வில் ஃபோமோட குட்வில் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 24,000. அதில் வந்து என்ன பண்ணுவோம் 2:8. அவரோட ரேஷியோ வந்து 2, அதனால் 2/8 கிடைச்சா 6,000 தான் ஆகாஷோட குட்வில். இப்போ இதை வச்சு இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சோமா, அது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆகாஷோடது 4,000 அவருக்கு நேராக போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து குட்வில் எவ்வளோ கிடச்சிருக்கு 6,000 கிடச்சிருக்கு. அப்போ 6,000 இன்ட்டு 1/2 இந்த ரேஷியோ 6,000 இன்ட்டு 1/2 ரெண்டு பேருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். யாருக்கு, கண்டினியூங் பார்ட்னர் யாருக்காக, ரமேஷும் ரவிக்கும். அப்போ பை ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000 பை ரவிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,000. சேமாக வந்து ஈக்குவலாக வந்து பிரித்து கொடுத்துரும். இதுக்கு என்ன பண்ணுவோம், டெபிட்டில் ஒரு என்ட்ரி போடுவோம். யாருக்குன்னா ஆகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ரமேஷ்க்கு ரவிக்கு 3,000. அதாவது இந்த என்ட்ரியை வந்து டேலி பண்ணுறதுக்காக தான் இதை போடுறோம். ஓகேவா. யாருக்கிட்டேருந்து இது எடுத்து கொடுக்குறோம், ஆகாஷ்கிட்டேருந்து எடுத்து ரமேஷ்க்கு ரவிக்கு கொடுக்குறோம். அதனால் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான், வேறு எந்த என்ட்ரியும் இல்லை. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இங்கே கிரெடிட் சைடு வந்து 36,000 36,000 34,000. அந்த 36,000ல் 3,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 33,000. இதான் கண்டினியூங் பார்ட்னரோட க்ளோசிங் பேலன்ஸ். இந்த 36,000 3,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 33,000. இந்த 34,000 எங்கே போகும்னா ஆகாஷ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இப்போது இதை வச்சு பேலன்ஸ் ஷீட் போடுவோம். பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2018. இப்போ liabilities asset ரெண்டு இதாக காலமாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போடுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட் யாருக்கு போடுவோம், கண்டினியூங் பார்ட்னருக்கு ரமேஷ்க்கும் ரவிக்கும். அப்போது ரமேஷோட பேலன்ஸ் எவ்வளவு 33,000, ரவியோடது 33,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 66,000. நெக்ஸ்ட்டு ஆகாஷ் எக்ஸிக்யூட்டருக்கு போக வேண்டியது, அவர் டெத் ஆகிட்டார், அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போக வேண்டியது 34,000. நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க 8,000, அதையும் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அசட் சைட் பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி என்ன ஆயிருக்குன்னா அப்ரிஷியேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ 9,000. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 54,000 போட்டுரும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் அக்கௌண்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்கு 1,000, அதை லெஸ் பண்ணிவிட்டு 21,000 போட்டுரும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள டெட்டாஸ் 15,000, கேஷ் அட் பேங்க் 10,000, கேஷ் இன் ஹேண்ட் 4,000. எல்லாத்தையுமே அப்படியே என்ட்ரு பண்ணிடுறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டோம்ல 4,000, அதை என்ன பண்ணணும், அசட் சைடு வந்து அது வந்து நமக்கு அசட்டு, அதையும் என்ன பண்ணணும் 4,000 என்ட்ரு பண்ணிவிட்டு டேலி பண்ணிங்கன்னா லைபிலிட்டிஸும் அசட்டும் டேலி ஆகிடும். ஓகேவா. சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.